வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2017 வெளிவந்த ஒன் வைல்ட் மோமெண்ட். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு கோர்சிகோன்ற ஒரு கடற்கரை தீவுக்காக 4 பேர் வர்றாங்க. லாரண்ட், ஆண்டனி, மேரி அண்டு லூசியனா. அதாவது ஒரு தகப்பன் ஒரு மகள், இவங்க 4 பேர் வராங்க. 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இதில். அப்போ வந்துட்டு அந்த தீவில் தங்கியிருக்கும்போது அவங்க எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாங்க, தண்ணி குளிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, கிளப்புக்கு போகிறாங்க. அப்போ ஒரு நாள் ராத்திரி லாரண்ட்டும் லூனாவும் ஒரு நீர்வீழ்ச்சி, அதாவது குளிர்ச்சியான ஒரு ஏரியில் குளிக்க போகும்போது குளிர் தாங்க முடியாமல் அவள் குளிக்கும்போது கடைசியில் அவங்களும் அறியாமல் அவங்க 2 பேரும் தப்பு பண்ணாங்க. எவ்வளோ இந்த லாரண்ட் வேணாம், என் ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு எவ்வளோ சொல்லியும் அந்த பொண்ணு கேட்காம அவனை வசியப்பச்சு குளிர்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் தப்பு பண்ணிடுறாங்க. இந்த தப்பு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக அவன் பயப்படுறான், ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சால் நம்ம மான மரியாதைலாம் போயிடுமேண்டு. கடைசி சொல்ல இந்த தப்பை காப்பாற்றினா இல்லையா, மகளுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, வேறு யாருக்கும் தெரிஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2015 வெளிவந்த ஒன் வைல்டு. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கப்பலில் வருது. அந்த கப்பல் நிறைய ஒரு டூரிஸ்ட், அதாவது அது வந்து கோர்சிகோன்ற கடற்கரை ஒரு தீவு, அந்த தீவுக்காக வருது. அதில் நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வராங்க. அந்த கடற்கரையில் உள்ள இயற்கை அழகு நிறைந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக அதில் வந்த ஒரு 4 பேர் வர்றாங்க. அதாவது லாரண்ட்டும் ஆண்டனியும் 2 பேர் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க 2 பேருக்கும் வந்து 2 மகள் இருக்காங்க. மேரினூர் 18 வயசு பொண்ணும், லூசியானூர் 17 வயசு மகளும் இருக்காங்க. இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க, சரி அந்த ஊரில் போயிட்டு அந்த கடற்கரையில் குளித்து அவங்க சம்மர் லீவை என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த ஊருக்கு வர்றாங்க. அவங்க வர்ற இடத்துல வந்து அங்கே பார்க்க போகும்போது இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டில் எடுத்த படம். பார்க்குறதுக்கு அவங்களோட பேக்கேஜ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. முன்னாடி வராரு, அவர் பேர் தான் வந்து ஆண்டனி. பின்னாடி ஒருத்தர் காட்டினால அவர் வந்து லாரன்ஸு. ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து இது வந்து இந்த வீடு வந்து ஆண்டனியுடைய பழைய வீடு. முன்னாடி இந்த வீட்டில் தான் அவர் இருந்தார், அவரும் மகளும். அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இது உள்ளே வராங்களா, இது வந்து அவங்களுடைய ரெண்டு பெண்கள் குழந்தை, 2 குழந்தைங்கள அவங்க பார்த்துட்டு, இந்த வீடு இவ்வளோ அழகாக இருக்க, இந்த பொண்ணு இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கால, இதுதான் வந்து லூசியானா இவங்க பேர் தான். இவங்க பார்க்குறாங்க, இது இன்னொரு பேர் பொண்ணு. இவங்க 2 பேர் வந்து ஒரே வீட்டில் இருக்காங்க. 2 பேரும் பெஸ்ட். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி, அவங்க 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். அப்போ அப்பா கிட்ட அவள் கேட்குறாப்புல இதெல்லாம் துப்பாக்கிலாம் சொல்லி அவர் அழகாக வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டனி லூனாக்கு வந்து துப்பாக்கி சொல்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாம் முடிச்சுட்டு அவங்களாம் கீழ் ரூம் எடுத்துட்டாங்களா, சரி நம்ம 2 பேரும் மேல் ரூமுக்கு போகலான்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் மேல் ரூமுக்கு வராங்க. அவங்களுக்கு பிடிச்ச இந்த ரூமில் இருந்துக்கிட்டு அவள் வந்து லூனா வந்து தன்னுடைய பழைய ரூம்லாம் நினச்சி பார்க்குற, முன்னாடி இங்கே இருந்திருக்கல சின்ன வயசில். அதெல்லாம் பார்த்தா ரூமுக்குள்ள வந்து ஒரு எலி ஒன்று கத்தி இருக்கும். கத்துறாங்க, உள்ளே எலியை செத்து போய் கிடக்குது. அதை உள்ளே வந்த லாரண்ட் தான் வந்து அந்த எலியை வந்து தூக்கி அவங்க மேலே விட்டு விளையாட்டு காட்டுறான். மேரி மேலேயும் போடுவான், தான் பொண்ணு மேலேயும் போடுவான். இவர் போக பாரு தான் மேரி, அந்த தன்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணு மேலேயும் போடுவான். விளையாட்டு காட்டிட்டு அந்த எலியை எடுத்துகிட்டு போயிடுறான். அங்கே எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே பார்க்கும்போது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அதோட நம்ம இங்கே உள்ள ஆண்டனி என்ன பண்ணுறாரு, அவருடைய பழைய அவங்க அப்பாலாம் இறந்துருப்பார்ல, அந்த கல்லறையில் வந்து பார்க்குறாரு அந்த இடத்த. ஏன்னா அவர் வாழ்ந்த வீடு இல்லை. எல்லாம் முடிச்சு அந்த வீட்டை எல்லோரும் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த பசங்க, இந்த 2 பெண் பசங்களும் அவங்களுக்கு சீன்லேயே கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் சீன்லேயே கிடைக்கலையேன்னு சொல்லிவிட்டு அங்கே லாரண்ட்டை கூப்பிட்டு கேட்குறாப்புல, என்னைக்கு சீன் கிடைக்கலையே அப்படின்னு. நாம எங்கே கிடைக்கல, வெளியே போய் வாங்க, வாரத்தில் வெளியே பார்க்கலான்னு. அது என்ன பண்ண எல்லாரும் சேர்ந்து டான்ஸ். அவர் ஜாலியான டைப் வந்து லாரண்ட்டு. அவர் பொண்ணு கூடயும் ஆடுவார், அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு கூடயும் ஆடுவார். எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ப்ராப்ளம், லாரண்ட்டு மேரியை கூப்பிட்டுட்டு மேரி சொல்கிறா வெளியே வெளியே போகிறோன்னா, அப்போ சரி போயிட்டு வா, நான் இங்கே லூனா மட்டும் இங்கேயே இருக்கிறா. அவள் என்ன பண்ணுறா, நானும் வெளியே போகிறேன் டாடி அப்படின்னு. எங்கேம்மா வெளியே போய் சுற்ற போகிறீங்க அந்த நேரத்தில், நேரத்தில் எங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு. சரி சீனில் கிடைக்கல, நம்ம வெளியே போய் லேப்டாப் வச்சு செக் பண்ணலான்னு வெளியே வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாப்புல, லாரண்ட் வந்து மேரிங்கலாம் டாடி நான் வந்து ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போகிறேன் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தா லூனாவும் சொல்கிறான் நானும் போகிறேன் டாடி அப்படின்னு. மாற்றி பேசினா, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் போனால் சீக்கிரம் வந்துடணும் வெளியே அப்படின்னா. சரி அவங்க 2 பெண்களும் என்ன பண்ணுறாங்க, போனோடனே இவனுக்கு ஃபோன் வருது, இங்கே போகிற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதில் மோசமான ஏரியா, சீக்கிரமாக போனீங்கன்னா சீக்கிரமாக வந்துடணும், கிளப்புக்கு போனீங்கன்னா அங்கே இங்கே சுற்றக்கூடாது, வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம். அந்த வீட்டில் வந்து அந்த வழிபாக்காக ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து இந்த வீட்டில் இருந்தவர். என்னப்பா எப்படிப்பா இருக்கிற, நாய் வச்சுருக்கிறாரு அவர். ஆண்டனியை பார்த்துட்டு, நம்ம நாளைக்கு அப்புறம் வந்துருக்கிறீங்க, அவங்க அப்பா இருக்கும்போது வந்தது, ரொம்ப வருஷம் ஆச்சு, நீங்கள் இந்த நாயில் அந்த பெண்கள் 2 பேர்கிட்டையும் போயிட்டு பிள்ளை பழக ஆரம்பிக்கிற 2 பேர் பேசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க
உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார்ப்பா, இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்க, இனிமேலாவது நீங்கள் இருக்கியா? அப்போ சொல்கிறா, இதெல்லாம் என்னுடைய பசங்க தான் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்க முடிஞ்ச உடனே, சரி இங்கே உங்களுக்கு எந்த குறை எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அந்த பெரியவர் சொல்கிறாரு. அதில் முடிச்சுட்டு கேர்ள்ஸ் அவங்க ரூமில் வந்துட்டு பெட்டு நீ தலைவாணி வச்சு நீ படுத்து நான் படுத்தேன். 2 பேரும் ரொம்ப ரொம்ப சோஷியலாக டீனேஜ் பசங்க, அவங்க என்னென்ன பேசணுமோ அந்த மாதிரி எனக்கு பேசிக்கிறாங்க, கலட்டா பண்ணுறாங்க. ஒரே சிரிப்பும் காமெடியுமாக தான் போயிட்டுருக்கு அந்த இது. அவங்க பேசிக்கிறாங்க. சரி போட்டு நம்ம நாளைக்கு வந்து அந்த ஒரு பாருக்கு போடுறது பேசிகிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியல. அப்புறம் 2 பெட்லேயும் ஒன்றா சேர்த்து ஒன்றா அவ்வளோ சோஷியலாக எல்லாம் பழகுறாங்க. சரி ஒரு டாக்ஸியை பிடிச்சி நம்ம பாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலே என்ன பண்ணுறாரு, பண்ண காரில் ஏற்றி வரப்பிள்ளைங்க, பாருமா நீங்கள் போகிறீங்க, போயிட்டு சீக்கிரமாக பாரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு டாக்ஸியில் போகிறாங்க. போனோன்னே இவங்க பசங்களுக்காக பயங்கரமான சந்தோஷம். வேறு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இங்கே இருக்கும், பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கணும். இவங்க 2 பேர் என்ன பொண்ணுங்களை அனுப்பி வச்சு நம்ம பாட்டு இப்படி தம்பி அடிச்சிருக்கணும், அதெல்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாம் சீக்கிரம் வந்தோன்னே எல்லோரும் போகணுங்க. கிளப்பில் போய்ட்டு அங்கே போய்ட்டு எல்லாம் பீர் அடிக்கிறாங்க, யார் யாருக்கு பிடிச்சா அவங்கள பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கிறத கொஞ்ச நேரம் பார்க்குறேன், நான் போன பசங்களே காண மாதிரி இவங்க பாடு தேடிட்டு இருக்கேங்க. இவங்க நம்மள கோலி விடுவாங்களே அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய இதை வச்சு கோலியை வச்சு இவங்க 2 பேர் கோலி விளாண்டுருப்பாங்க. இவங்க டைம் பாஸ் இது விளையாண்டு முடிஞ்சிங்க, பாட்டில் முடிஞ்சு ஃப்ரெண்டும் வராங்க. அப்படின்னா சரிடா செல்ஃபி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே அந்த 2 பசங்களும் ஒன்றா படித்த மாதிரி அவங்க 2 கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க இருப்பாங்க. நீங்கள் அப்படி ஃபோட்டோ எடு, நீ இப்படி ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, மோட்டர் பைக்கில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வீட்டுக்குள்ளே வராங்க. என்னம்மா இவ்வளோ யார் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க, தண்ணி அடிச்சிருக்கீங்களா? தண்ணிலாம் அடிக்கல டேடி அப்படின்னா, நான் கீழே தண்ணி அடிச்சிருக்காப்புல. அவள் கிண்டல் பண்ணிவிட்டு நான் தண்ணி அடிக்காத மாதிரி தடு மாதிரி பிடிச்சி போயிடுறாங்க. அதில் போயிடுச்சு. ரொம்ப நாள் மலை ஏறுற இடம் இருக்குல்ல, சரி இந்த மலை ஏறலாம் நான் உனக்கு பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மாற்றி மாற்றி பயிற்சி கொடுப்பாள். அப்பனும் பொண்ணும் அப்பாவும் பொண்ணும் மாறி மாறி பயிற்சி கொடுப்பாங்க. எப்படி ஏறுறது, இது மேலே ஏறி எப்படி இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏறி இறங்கும்போது இங்கே லாரண்ட்டு கூட வந்து யார், நம்ம லூனா, அவன் வந்து இது கொடுப்பாப்புல. மேரிக்கு வந்து ஆண்டனி கொடுப்பாங்க. இப்படி மாறி மாறி என்ன இவங்க 2 பேர் இவ்வளோ டீப்பாக இருக்காங்களே, இதான் மேரி அது ஆண்டனி கொடுக்குறான்னு. சரி போட்டு எவ்வளோ தூரம் எப்படி தான் போகிறாங்கன்னு பார்க்குறான்னு இவன் கடைசியாக அவங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுறாப்புல வந்து லூனா வந்து லாரண்ட்டை வந்து விரும்ப ஆரம்பிக்கிறா. அங்கே தெரியுது, அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டு இது பண்ணால் இவள் நான் போட ட்ரெஸ்ஸை பண்ணும்போது அங்கே கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஒதுக்கிறோம் திரும்பிக்காப்புல. அந்த ட்ரெஸ் செஞ்செல்லாம் முடிச்சுட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நல்லா மியூசிக் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வரும்போது என்னுடைய ஃபீல் பூரா பாருங்கள், இவனையே பார்த்துட்டு லாரண்டையே பார்த்துட்டு வராப்புல லூனா. அவன் மனசு வந்து வயசு வித்தியாசம்லாம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறது. இங்கே பாருக்கு வராங்க. பாருக்கு வந்து என்னப்பா இந்த பாருக்கு தான் நான் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு வரேன்ட்டு, அதெல்லாம் வேணாம் நீங்கள் எல்லாம் போகலான்ட்டு, ப்ளீஸ் டேடி இங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம்னு சொன்ன உடனே சரி இவங்க 2 டாடின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் எங்கே வேணாலும் போங்க சுற்றுங்க, ஆனால் சீக்கிரமாக வீடு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அங்கே விட்டு நம்ம இவர் மட்டும் போகிறாங்க, என் காரை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு லாரண்ட்டுக்கிட்ட காரை கொடுத்துட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஆண்டனி அங்கேருந்து போயிடுறாப்புல. இங்கே வந்து பார்த்தா பாரில் முன்னாடி சரியான தண்ணி அடிச்சுட்டு அவன் லாரண்ட்டும் சேர்ந்து ஆரம்பிக்கிறான். அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அங்கே வந்து முதல்ல வந்து ஆண்டனி தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு எப்படியாவது இவ்வளோ மயக்கி இவ கூட ஒன்றா இருக்கணுன்றதை பேசிகிட்டு இருக்காங்க. இதை தூரத்தில் இருந்துட்டு நம்ம ஆண்டனியோட பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு என்ன பண்ணுறாப்புல போய் அவங்ககிட்ட சொல்கிறாப்புல, என்ன பாரு உங்கள் அப்பா ஒரு பொருளோட பேசிகிட்டு இருக்காருன்னு. ஆனால் லூனாக்கு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது இவங்கள்ட்ட பேசுகிறது. அப்போ என்னப்பா லூனா போய் சொல்லுவார் லாரண்ட்டுக்கு, பாரு உன் ஃப்ரெண்டு வந்து ஒரு பொருளோட பேசிகிட்டு இருக்காப்புலன்ட்டு. இல்லை தடுக்க மாட்டேன். அது கேட்க வந்து ஆண்டனி அவரும் சொல்லி விட்டுக்கிட்டு அவரும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேர்ள்ஸ்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இவங்க மாறி மாறி பேசிகிட்டு இருந்தோடனே அவளுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் எப்படியாவது பேசிகிட்டு இருங்க அப்படின்னு அப்படி நீங்கள் டைம்லாம் கொடுக்குறாப்புல. நம்ம டேட்டிங் போகலாம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த 2 பசங்களும் இங்கே பாரு நம்ம 2 பேர் அப்பாவும் அங்கே பார்த்து அந்த பொண்ணுக்கிட்டே வழியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன நடக்க போகுது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, வாங்க போகலன்னு சரி காரை எடுத்துகிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போகலான்ட்டு இவர் என்ன பண்ணுறோம்ல சரி வந்துருக்கேன் ஃபோன் வந்து நான் டெக்ஸியில் போகிறேன்ட்டு ஆண்டனி மட்டும் கிளம்பி வந்துடுவார் டெக்ஸியில். அப்போ அவர் காரை அங்கே கொடுத்துட்டு வந்துடுவார் யாருக்கு லாரண்ட்டுக்கிட்ட. நீ பசங்களாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்றான்னு அவன் பாட்டு அந்த மீட்டிங்கில் பயங்கரமாக ஆடினி பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இங்கே வீட்டுக்கு வந்து இங்கே ஒரு இடம் பார்க்க வந்தோன்னே ஒரு சைட்டுக்கு வந்தோடனே ஆண்டனி பார்க்குறாப்புல அங்கே எதுவுமே அந்த மாதிரிலாம் இல்லை.
எல்லாம் பார்ட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இதான் படத்தோட முக்கியமான காலகட்டம். லாரண்ட் என்ன பண்ணுறாப்புல, நூனா கூட்டிட்டு விளையாடும்போது அவர் ரொம்ப அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால போதை அதிகமாக ஆகிடுச்சு. அவன் என்ன பண்ணா, சரி ஸ்விம்மிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாப்புல. அதெல்லாம் வேணாம், ஸ்விம்மிங்லாம் வேணாம், நீ சீக்கிரமாக போகணும். இல்லை நான் ஸ்விம்மிங் பண்ண போகிறேன்னு சொல்லி லூனா சொல்கிறா. வேணாம், அவங்க அப்பா திட்டுவாருமான்ட்டு. அவ்வளோ தண்ணியில் என்ன பண்ணுற, ட்ரெஸ்ஸில் வந்து தண்ணியில் அவள் குளிக்க போயிடுவாள். தெரியாமல் ஆயுசு ஜில்லு தண்ணி. அப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு நம்ம லாரண்டையும் தண்ணி உள்ளே இறக்கிட்டு அவங்ககிட்ட நம்ம பேசுகிற ஒரு மொத்தத்தை கொடுத்துருவோம். லாரண்ட இங்கே பாரு, இதெல்லாம் வேணாம், தப்பு, என்னுடைய ஃப்ரெண்டோட டாக்டர், நீ இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஒன்றுன்ட்டு. இல்லை, என்னால் கோல்டு அதிகமாக இருந்தது, நான் அதனால தான் இது பண்ணேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிங்க, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த தப்பு அவங்களுக்குள்ள அறியாமல் நடந்துருதுங்க. காரணம் சூழ்நிலை, அந்த குளிர்ன்றாங்க. அந்த குளிர்னால் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இதோடு முடிச்சுக்கணும், யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வர்றாங்க. வந்தோடனே இங்கே அப்போ எதிர்பார்த்துட்டு, எங்கே நீங்கள் 2 பேரும் வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே மேரியை காணாம்னு கேட்குறாப்புல. இல்லை, மேரி முதல்ல ஃப்ரெண்டு கூட வந்தா இல்லை, நீங்கள் சொல்ல இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து டவுட் வரும் ஆண்டனிக்கு. ஆனால் அது பெருசு பண்ணிக்க மாட்டாப்புல. அதோட மாதிரி மூஞ்சில் வந்து கழுவுறான். இதுலேருந்து பயம் வந்து லாரண்ட்டுக்கு, எங்கே தான் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிட போகிறோமோ அப்படின்ட்டு. இவன் வந்து மிரட்டுவா, இவன் விலகி போவான். ஆனால் வந்து விடவே மாட்டான். ஆனால் இது மேரிக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது. என்ன, நம்ம அப்பாவும் இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியே தெரியுது, சம்திங் ராங் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு உள் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஏதாவது அப்பா துரோகம் பண்ணுறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு ஃபீல். டின்னர்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு வந்துட்டு, நீ வர ரொம்ப இதுவாக கிளாமராக போயிட்டே இருக்கிறேன், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், என்ன சொன்னாங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒன்றும் சொல்ல. ஒரு 2 போனோம் கடையில், அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு சரி நம்ம திங்ஸ் வாங்கலாம். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அங்கே வாங்கி தந்துட்டு இங்கே ஒரு பீச் இருக்குது, அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு அவள் $220 அவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்குது, அதெல்லாம் கம்மியாகணுன்னா அங்கேருந்து சில ஐட்டங்கள் வாங்குறாங்க. சரி வாங்கிட்டு, அது பெரிய பீச்சு. சரி இந்த பீச்சிலேயே நம்ம குளிக்க போனீங்க, அங்கே தான் குளிக்கணும். அப்போ யாரும் குளிக்க கூடும்போது யாரும் வரமாட்டேங்கிறாப்புல. எல்லாரும் சொல்கிறா நீ போகிறான்னு. அவள் சொல்ல, என் மகளை கூட்டிகிட்டு போகிறான்னு. அவள் சொல்கிறாப்பா, இல்லைனா நான் வரேன் அப்படின்ட்டு. சரி வா, நம்ம குளிக்க போனால் அவள் எப்படியாவது இவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னால குளிக்க போகிறோன்னா நம்பர் 1 நான் வரண்டு போவான். ஜோனுக்கு டவுட்டாக இருக்குது அவனுக்கு, ஆண்டனிக்கு, என்ன நம்ம பொண்ணு வந்து தனியாக இவன் கூட குளிக்க போகிறேன்னு சொல்கிறல அப்படின்ட்டு. மேரிக்கும் அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் இப்படி 2 பேரும் ஒன்றா போய்ட்டுருக்காங்களேன்னு. அப்போ சொல்லுவாங்க, எனக்கு ஃப்ரெண்டுடா, நீ தாண்டா எனக்கு எது வந்தாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணுறாப்புல, மேரி என்னப்புல, டாடி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் பார்ட்டிக்கு, நான் வர லேட் ஆகும் அப்படின்னு. பாருமா, போகிறேன், சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்கிறாப்புல. ரொம்ப சோகமாக வெளியே அனுப்பிச்சிட்ருக்கணும். ஆனால் இந்த வந்த இடத்துல இன்னும் சொல்கிற, அவள் போனால் என்ன, நான் தான் இங்கே இருக்கிறேன்ல, அதனால் நம்ம 2 பேரும் இங்கே ஒன்றா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு. இவருடைய டார்ச்சர் இவருக்கு பெருண்டாச்சு, எங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிட போயிடுமே, நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு வந்துட்டு போமா, நான் கத்த போகிறோம். அவள் சொல்ல, கொஞ்சம் நேரம் கூட படுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னுவா. சும்மா தான் நீ படுக்கணும் அப்படின்னுவா. அவளும் சும்மா தான் அங்கே படுப்பா. அது சும்மா படுத்தணும். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், பொண்ணு வெளியே போடுவோம், பொண்ணு வந்துடுவா. இங்கே பாரு மேரி வந்துட்டா, ப்ளீஸ் நீ ஒரு ரூமுக்கு போயிடு அப்படி நான் ஐ லவ் யூன்னு சொல்லணுவா. நான் என்ன வேணாலும் சொல்கிறேன், முத்தவங்களை என்ன போமா தாயின்னு அம்மா தாயின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சுட்றா. ஆனால் இது யார் பார்த்துட்றாப்புல, தான் மேரி பார்த்துறா, நம்ம அப்பா ஏதோ தப்பு பண்ணுறாப்புல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துட்டோன்னா அந்த ரூமுக்கு வர்றதை அதையும் பார்த்துட்றா. மேரி பார்த்துட்டு அவங்ககிட்ட பேச மாட்டா. கட்டில் வந்து பரப்பரன்னு இழுத்து தனியாக இழுத்துட்டு ஒன்றா படக்கூடாதுன்னு. இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வெளியே போய்ட்டு நான் படுக்க போகிறேன்னு. அப்போ இவளுக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்போ படுக்க போகிறேன்னு அப்போ சொல்லுவா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் மேரி அப்படின்ட்டு. என்ன சொல்ல போகிறேன், நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், உங்கள் அப்பாவை பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. உங்கள் டாடியை வந்து நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்ட்டு, லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. என்னடி சொல்கிற, எங்கள் அப்பாவை நீ லவ் பண்ணுறியா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன உன்னை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டு வாங்க, ஏன் புத்தி இப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு அவனை சண்டை பிடிச்சி வெளிவிட்டுனா. இங்கே ஜன்னலில் பார்த்த போது ஃப்ரெண்டை பார்க்குறான். ஃப்ரெண்டை நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல. பார்த்த உடனே சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறவன் இவன் மனசுக்குள்ள ஒன்று, இங்கே வந்து பார்த்தா இங்கே அழுதுகிட்டு போகிறான்ட்டு. இவன் வந்து ஏன் நீ அழுகுற, உன் பொண்ணு வந்து யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டான், என் லவ்வை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கலன்ட்டு இவன் வந்து வெளியே படுக்க வந்துடுவா. வெளியே படுத்தோன்னா காலையில் ஒரு ஆண்டனி வராரு. என்னம்மா இங்கே படுத்துட்ருக்க, ரூமில் படுக்க வேண்டியதுன்னு. ஏன் அது எனக்கு தெரியாதா, படுத்துருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, போங்க அங்கிள்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கோபமாக பேசி அனுப்பிச்சிடுறான். அமிச்சோன்னு என்ன பண்ணுறாப்புல, அங்கேருந்து ஆண்டனி, இதெல்லாம் நமக்கு தேவையாடா,
அப்படின்னு நாங்கள் அந்த கோபம் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வரோம். டேய் என்னடா இப்படி நடக்குது இங்கே நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே, உனக்கும் ஒன்றும் புரியல எனக்கு தான் ஒன்றும் புரியல. சரிவா நம்ம 2 பேரும் போல இங்கே வந்து பார்த்தா அவள் ஆன்ட்டி தனியாக படுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ மேரி சொல்கிறப்பல ஆண்டனி கிட்ட எங்ககிட்ட ஒன்று சொன்னாங்கள் அப்படின்ட்டு, நீ என்கிட்ட என்ன சொன்னதாலும் உங்கள் அப்பாக்கிட்டே சொல்லுங்கப்பான்னு. அப்போ வந்து தன்னுடைய ஆண்டனி வந்து சொல்கிறப்பல லூனா வந்து நம்ம அம்மா வந்து என்ன சொன்னாங்கப்பா, நான் வந்து படிக்கிறதுக்கு வெளியில் போய் படிக்கணும்னு சொல்ல, வெளியெல்லாம் படிக்க வேணாம்ப்பா, நான் இங்கேயே நான் படிக்கணும், அதெல்லாம் இல்லை, உன் லைஃப் இங்கே தான் இருக்குன்னு அதுக்குள்ளே இடையில குறைக்கிறார் லாரன்ட்டு. அது எதுக்கு என்ன தன்னை பற்றி எதுவும் சொல்லிவிடுவாளோ லூனா அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ஒரு பயம். அதனால் அவர் வந்து இடையில வந்து பேசுகிறார். அதனால் நீ ஏன் நியாயத்தை சொல்கிறேன்னு ஃப்ரெண்டு கேட்கப்படாது. இவ்வளோ நல்லா படிக்குவது அவங்க அம்மா சொல்கிறான், இவன் அந்த படிப்பையோ சிரிக்கிறான், அவன் வேறு எதையோ சொல்லிட்டானே அப்படின்னு. சரி மறுபடியும் எல்லோரும் அந்த ஸ்கேட்டிங் மாதிரி விளையாட வருவாங்க, அந்த பைக் ஓட்டுவாங்க தண்ணியிலேயே. அப்போ இவங்க 2 பேரும் ஜோடி கொடுத்துனா இதையும் உன்னிப்பாக பார்த்துருக்குறா மேரி. அங்கே லாரண்ட்டும் லூனாவும் ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு அந்த வாட்டரில் இது போடுவாங்களா, அந்த வாட்டர் பைக்கில் போயிட்டுருக்காங்க. எல்லாம் முடிச்சோடனே இங்கே என்ன பண்ணுறோம், ரொம்ப அழகாக இருந்துட்டு டேப்பில் சாப்பிட போகும்போது லாரண்ட் காலை வந்து மெய்ஸாக லூனா வந்து தடவுறா. இதை பார்த்துருவா மேரி பார்க்கல. இருந்தாலும் அப்படி இறங்கி போகும்போது அவளும் ஒரு பொண்ணு தானே புரிஞ்சுக்கிறா. இவன் இறங்கி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லணும். இவளுக்கு ஒரு இது, ஏன் நீ இதெல்லாம் நீ பண்ணிட்டுருக்கேன்னு அவரு கொஞ்சம் இது இங்கே திருப்பி வந்துட்டு முத்தம் கொடுக்க வருவாப்பில். ஆமாம் லாரண்ட்டு லூனாவை அவள் கேட்டேன்னு சொல்கிறேன், இங்கே பாரு இதெல்லாம் வேண்டாம் தப்பு, நான் எவ்வளோ வேண்டாம் விலகி போயிட்டே இருக்கிறேன், உனக்கு ஏன் கொஞ்சம் கூட புரிய மாட்டேது, ஏன் இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நான் உன்னை வெறுக்கிறேன், நீ வேண்டாம் இதெல்லாம் தப்பு, உன் வயசு என்ன என் வயசு என்ன. அதில் அழுதுட்டு வந்து அப்பா கிட்ட சொல்கிறேன், அப்பா எனக்கிட்ட வந்து சொல்லணும், நான் மம்மிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் எங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆமாப்பா என்னை எது வந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுமான்னு அப்பா சொல்கிறாரு. நான் ஒருத்தன் லவ் பண்ணுறேன், ஒரு வயசு 20 வயசு இருக்குமா. இல்லைப்பா அப்போ 20 வயசு இல்லையா, அப்போ எவ்வளோ கொஞ்சம் ஓல்டர் வயசு, என்ன ஒரு 30 வயசு இருக்குமா அப்படின்னாரு. அவளுங்களும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்போ உனக்கும் அவளுக்கும் டபுளாக இருக்குது, யாரும் அவனை சொல்லு, ஏன் நீ அவன் மனசை பண்ணுங்க. அதெல்லாம் இல்லைப்பா உங்களுடைய வயசு தான்ப்பா அவர் வயசுன்னு சொல்லிட்டு ஓடி போயிரு அழுதுட்டு. இவருக்காக தாங்க முடியல, யாரும் அவன் என் மகளை வந்து இந்த வயசில் லவ் பண்ணுறவன், அவனை பிடிச்சி நான் கொண்டு வந்து வைக்கலன்னு அவ்வளோ கோபமாக இருக்கான். இவட்ட வந்து அவன் சொல்லுவான், ஒரு மேரிக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிடலாம், ஏன்னா மேரியுடைய அப்பா தானே இது, அதனால் தெரியும்னு சொல்லிட்டு போயிடுறா. சொன்ன உடனே இவன் வந்து கேட்கப்படல, அவனுக்கு தெரிஞ்சால் சொல்லு, மேரி சொல்கிறாப்புல எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அவன் ஃப்ரெண்டும் சொல்ல, டே நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என் பொண்ணை யாரோ ஒரு வயசான ஒருத்தன் லவ் பண்ணுறாடா, அவன் யாருன்னு தெரியலடா, அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவன் கையை காலெலாம் வெட்டி போட்டுருவான்டா அப்படின்னு இருக்கார பக்குன்னு இருக்கு. ஏன்னா இவரை தானே அந்த லாரண்ட்டை இவர் தானே வந்து லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணை அப்படின்ட்டு. ஆனால் இவன் உண்மையில் இவன் விரும்பலாம், அவன் பொண்ணு தான் வந்து எல்லோரும் மாட்டி இது பண்ணுறாப்புல. அப்போ அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்க போகும்போது அப்பா முதல்ல போகிறாரு. ஆண்டனி வாங்கிட்டு போகும்போது, அப்பா எனக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்கப்பான்னு, இல்லை உனக்கு அப்புறமா உனக்கு தரேன், நீ உள்ளே வந்து நீலாம் சாப்பிட்டுக்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுற, நீ இங்கே உட்காந்துட்டு நீ இப்படி உட்காந்துருக்க பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு. இங்கே மேரி வந்து தனியாக புக்கு படிச்சிருப்பா, அங்கே வந்து ஆண்டின்னு வந்தீங்க பாரு, என் மகளை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, அவன் லவரை பற்றி சொல்ல, அவள் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றப்பில். இப்படி மாறி இங்கே பேசிகிட்டு இருக்கா, எப்படி நம்ம கண்டுபிடிக்குன்னு தெரியல, ஏதாவது வழி ஒன்று சொல்கிறா. அப்போ சொல்கிறாப்புல இங்கே பார் தனியாக கூட்டிகிட்டு வராப்புல யார் லாரண்ட்டு வந்து லூனா வைங்க பாரு, நம்ம விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுமே எனக்கு பயமாக இருக்காரா, இனிமேல் நம்ம சந்திக்க வேணாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஆமாம் நீ என்னை லவ் பண்ணுற, உன்னை லவ் பண்ணுற, ஆனால் நீ நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, என் ஒய்ஃப் இருக்குது, எனக்கு சுத்தமாக என் மகளுக்கெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் வேண்டான்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்படின்னு இவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், அவனை கண்டுபிடிச்சி கொலை பண்ணுறதுலே இருக்காப்புல யார், நம்ம ஆண்டனி. இவங்க 2 பேர் பார்க்கு போயிட்டு வந்தாங்க. பார்க்கு வந்து கையில் துப்பாக்கி வச்சுட்டு இருக்காப்புல. துப்பாக்கி வச்சுட்டு இவங்க நினச்சிட்டா நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு பொழுதுன்னு. கடைசியில் பார்த்தாங்க யாரோ இருக்காங்க, நான் ஷூட் பண்ண போகிறேன்னு பார்த்தா அவன் கோவத்தில் ஷூட் பண்ணி எங்கே பார்த்தாங்க அந்த நாய் இருக்குமே, அது நாய் அதை ஷூட் பண்ண போயிடுவோம். அதுக்குள்ளே இவங்க குட் நைட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, மறுநாள் ஒரு பார்ட்டிக்கு வருவாங்க. இந்த பார்ட்டியில் வந்து பார்க்கும்போது அங்கே ஒருத்தன் தொகை போட்டிருக்காரு, ஒரு அவனாக இருக்குமோன்னு நைஸாக அவனை பிடிச்சின பிள்ளை ஆண்டினி அடின்னு அடிச்சு இவனுக்கே தெரியாமல் நொங்கோ, ஏன்டா நீயாடா என் பொண்ணை லவ் பண்ணுற, நீயாடா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற, நீ வந்து கேட்குற பிள்ளான்னு, இவன் இல்லைடா இவனை மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னேன், ஏன்னா இவங்கடா நீ இவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறியா, தப்புடா பாவம் இவன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாரிடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும். அது இவனுக்கு 2 பொண்ணுங்கள்லாம் இது இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த அளவுக்கு வெறியாக இருக்குது. ஏன்னா ஒரு 20 வயசு பொண்ணு லவ் பண்ணால் பரவாயில்ல, தான் பொண்ணு ஒரு 40-50 வயசு ஒரு அளவு லவ் பண்ணும்போது எந்த அப்பா தான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். சரி உடனே அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராப்புல. கூட்டாந்து கார்லாம் இது பட்டி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறான், அகையில் துப்பாக்கி இருந்து துப்பாக்கி எடுத்துன்னு அவனை ஷூட் பண்ணி அதை இது பண்ண கடைசி போய் பார்த்தா அங்கே சலசலருங்க. அப்போ தான் அங்கே ஒரு நாய் வரும், அந்த நாயை சுட்டுப்பிடுவான், ஏதோ நினைஞ்சு அவன் ஷூட் பண்ணுறான். அந்த நாய் வேறு யாரும் அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஒருத்தர் இருந்து அவர் வீட்டு வளர்க்குற நாய், அதை அவன் ஷூட் பண்ணி அடப்பாகி நாயை ஷூட் பண்ணிட்டியடா அப்படின்ட்டு. யாருக்கும் தெரியாதா, அந்த கிழங்குன்னு தெரிஞ்சால் மட்டும் நம்மளை திட்டுவான் அப்படின்னு குளிய
தோண்டி போச்சுட்டு வந்து இங்கே பார்த்தா அமைதியாக படுத்துருப்பாப்புல. அவன் ஃப்ரெண்டு படுத்துனா அவன் பக்கத்தில் இது வந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் சொல்ல முடியல. வந்து என் நாயை பார்த்து உங்கள் நாயை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லா 4 பேர் ஒன்றும் தெரியாமல் சத்தியம் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க மட்டும் சொல்கிறாங்களா, எடப்பாங்களா போய் ஒரு வாயில்லா ஜீவன் ஒரு நாயை ஷூட் பண்ணிட்டீங்களா, இதுக்கெல்லாம் காலங்களுக்கு பதில் சொல்லணுன்னு அந்த கிழவன் கையை காட்டி மாட்டிட்டு போகிறான். இவன் என்ன பண்ணுவான், மாரி என்ன பண்ணுவான், நாயோட ஷூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரையும் திட்டிட்டு போயிடுறாப்புல. இங்கே பார்த்தா அப்பாவும் பொண்ணு மட்டும் உட்காந்துருக்காங்க. உட்காந்து நானும் போகிறேன்னு இவளை ஏஞ்சி போயிடுவான். இவனை தனியாக விட்டுட்டு இவன் என்ன பண்ண, அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், மாரி கேட்குறாப்புல. அதாவது இப்போ தான் சரியான பாயிண்ட்டு. அப்பா பதில், அப்பா நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டீங்க, என் ஃப்ரெண்டுக்கிட்டேயே நீங்கள் வந்து தப்பாக நடந்துருக்கீங்க, ஒன்றா நடந்துருக்கீங்க. இப்போ என் வயசு தான் அவளுக்கும், நீங்கள் கொஞ்சம் இந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு தப்பு இல்லை, அம்மாவுக்கு துரோகம் பண்ணல, இதில் உங்களுக்கு தெரியாதா? இல்லைம்மா தெரியாமல் நடந்து போச்சு. என்ன தெரியாமல் நடந்து போச்சு? தெரிஞ்சு மறுபடியும் டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவள் ஒரு சின்ன பொண்ணு, அவளை போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களப்பா, அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும் கொஞ்சமாக நினச்சி பார்த்தீங்களா? நீங்கள் அவளை போய் அசிங்கப்படுத்திங்களே, காயப்படுத்தல, அசிங்கப்படுத்திங்களான்ட்டு. அதோட இந்த பொண்ணை மன்னிச்சு நான் 18 பேருக்கு அங்கே போயிட்டா. இங்கே மறுநாள் சரி வேட்டைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு நான் வேட்டைக்கு வேட்டைக்கு வராங்கடே, நீ அந்த பக்கம் போடுற வேட்டைக்கு நான் இந்த பக்கம் போடுறேன். நான் அப்போ போயிட்டுருக்கும்போது இங்கே அப்போது தான் என் பொண்ணை வந்து இது பண்ண கண்டுபிடிக்கவே முடியலடா அப்படின்னு கேட்டோன்னே அது சொல்கிறான், அது வேலையிலாண்டா, அது கடைசியில் போனால் நான் தாண்டா அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்னோன்னே எப்படி இருக்கு அவனுக்கு, என் ஃப்ரெண்டை நீ கூட இருந்துட்டு நீயே துரோகம் பண்ணிட்டேன்னு அவங்க 2 பேருக்கு சண்டை, பயங்கரமாக அடிச்சடி சண்டை நடக்குது. நானா வேணுங்களாம் செய்யலடா, தெரியாமல் தானே பண்ணிட்டேன் அப்படின்னு. அதோட அவங்க நாயை ஒன்று அடிச்சு போட்டு இங்கே வராங்க. வந்து ஒருத்தர் பேச மாட்டாங்க, இதனால் இத்தனை வருஷம் ஃப்ரெண்டில் அவங்க 2 பேரும் ஒன்றா பேசாமல் இருக்கும். இதனால் மனசை மட்டும் சரியில்லை. அன்றைக்கு வீட்டுக்கு வந்தோன்னா மாரி ஒரு மாதிரியாக இருக்கிறான். மாரியை பார்த்த உடனே வேணா சொல்கிறான், சரி நம்ம வந்து இங்கே நான் போகலாமா. இவங்க 2 பேர் பேசாமல் நான் தெரியல, என்னோடய தப்பு தான் எல்லாமே, அந்த தப்பெல்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு, இனிமேல் வந்து இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து ஒத்துமை இருந்தலான்னு அவன் மாரி சொல்கிறா. இல்லை அவங்க அப்பா மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சேன், ஐம் சாரி, இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நம்மளுமா இருக்கலாம், அவங்க அப்பாவை நீ சந்தேகப்படாத, எதுவும் பண்ணாத, யார்ட்டையும் எதையும் சொல்லாமல் இதெல்லாம் முடிச்சிக்கலாம் அப்படின்னோன்னா அவளும் சரி சரி இவங்க 2 ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அப்பா மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதோட லெட்டர் எழுதி வச்சுட்டு நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம், இங்கே ஆடி 2 பேர் இவனுக்கு மூக்கிலாடி அவங்க மூக்கிலாடி மாறி அடிச்சிக்கிறாங்க. அப்போ வந்து துணியில் அடிச்சு இந்த ஊரோட காலி பண்ணி போகலான்ட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் கிளம்பும்போது இவன் பார்க்குறான், இவர் மூஞ்சில் பயங்கரமான அடி, அவன் காயம், அவளுக்கும் சரி நம்ம இங்கேருந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வாசலில் வந்து ஆண்டின்னு உட்காந்துருக்கும்போது இந்த பசங்கள்லாம் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா அந்த பசங்க 2 பேரும் 3 பசங்க 2 பேரும் ஜாலியாக வெளியே எங்கே போய் சுற்றி விட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எங்கள் மனசுக்குள்ளே எதுவுமே இல்லை, கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்து சிரிக்கிறாப்பிலாங்க. அதில் சிரித்த உடனே லூனா பார்த்து இவனு சிரிக்கிறான். அப்போ நம்ம எல்லாம் செஞ்சதெல்லாம் தப்பு, இதை நம்ம மன்னிச்சிடுவோம், இனிமேலாவது அது நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டனியும் மன்னிக்கிறாரு, மகளையும் மன்னிக்கிறாரு, ஃப்ரெண்டையும் மன்னிக்கிறாரு. கடைசியில் மன்னிப்பு ஒன்றே போதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய காதல் இதோட இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.